பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா நாட்டின் உயரிய தேசிய விருது அறிவிப்பு. இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டில் பிரதமருக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல். அரசியல் அமைப்பை ஒருபோதும் படிக்காததால் தான் பிரதமருக்கு பக்கங்கள் வெறுமையாக தெரிகிறது. பாஜக விமர்சனங்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிலடி. மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை. சென்னை கிண்டி மருத்துவமனை சம்பவம் எதிரொலியாக தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. சென்னையில் மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து நடைபெற்ற மருத்துவர்களின் போராட்டம் நிறைவு. நாளை முதல் பணிக்கு திரும்புவோம் என மருத்துவர் சங்கங்கள் அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் கூடுதலாக 20,000 மருத்துவர்களை அதிகரிக்க கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றவில்லை. தமிழக அரசு மீது அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. மருத்துவர் பாலாஜிக்கு விரட்டி விக்னேஷ் குத்தியதாக முதல் தகவல் அறிக்கையில் தகவல். பாலாஜி பிழைக்க மாட்டார், தன்னை யாரும் பிடிக்க முயன்றால் அவர்களையும் வெட்டுவேன் என விக்னேஷ் மிரட்டல் விடுத்ததாகவும் எஃப்ஐஆரில் தகவல். அரசு மருத்துவமனைகளில் உள்ள சிசிடிவிக்கள் அனைத்தும் செயல்படுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. அரசு மருத்துவமனையில் புறக்காவல் பணிகள் மற்றும் ரோந்து பணிகளை நடைமுறைப்படுத்தவும் உத்தரவு. தமிழகத்தில் மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். சென்னை கிண்டியில் தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவரை நலம் விசாரித்த பின் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. (2026) தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணிக்கு பாஜக அல்லாத மற்ற கட்சிகளுக்குத்தான் அழைப்பு என்றும் விளக்கம். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. இந்திய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 27 பேரும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் 27 பேருக்கும் வருகிற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை குன்றத்தூரில் வீட்டில் வைக்கப்பட்ட எலிமருந்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்த குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழப்பு. குழந்தைகளின் தாய் தந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னை தியாகராய நகரில் பிறந்து 45 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கடத்திச் சென்ற பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை தராததால் தாய் உயிரிழந்த விவகாரம். தாயை தொடர்ந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தையும் உயிரிழப்பு. சென்னையில் கைதிகளை அழைத்துச் செல்லும் போது போலீஸ் வாகனத்தில் மது அருந்திய விவகாரம். சிறப்பு உதவி ஆய்வாளர் லிங்கேஸ்வரன் பணியிடை நீக்கம்.
தெருநாய்களால் கடிபட்டு சிகிச்சைக்கு பின் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சேர்க்கப்பட்டுள்ள குரங்கு குட்டியை ஒப்படைக்க முடியாது. கால்நடை மருத்துவரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவர் சுப்பையா வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்த சம்பவம். வழக்கு விசாரணை இப்படியும் நடக்குமா என உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. கேரளாவில் 420 பேர் உயிரிழந்த வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மாநில அரசின் பேரிடர் மேலாண்மை நிதியே நிலைமையை சமாளிக்க போதுமானது எனவும் மத்திய அரசு திட்டவட்டம். அரசியல் லாபத்திற்காக ஓபிசி ஓட்டுகளை காங்கிரஸ் பிரிக்க நினைக்கிறது. இடஒதுக்கீட்டை ஒழிக்க காங்கிரஸ் பணியாற்றுவதாகவும் மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி பரப்புரை. உத்தரப்பிரதேசத்தில் பிசிஎஸ் ஆய்வு அதிகாரிகளுக்கான தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்துவதாக மாநில அரசு அறிவிப்பு. நோட்டிபிகேஷன் வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இளைஞர்கள் திட்டவட்டம். டெல்லியில் மிக மிக மோசமான நிலையில் காற்றின் தரம். 300 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. ராஜஸ்தானில் தேர்தல் அதிகாரியை அறைந்த சுயேட்சை வேட்பாளர் நரேஷ் மீனா குண்டுகட்டாக கைது. சம்ரவதா நெடுஞ்சாலையில் பொருட்களுக்கு தீ வைத்த ஆதரவாளர்களால் பரபரப்பு. காசாவில் தன்னார்வலர்கள் 20 பேர் ஒரே மாதத்தில் கொலை செய்யப்பட்ட கொடூரம். பாதுகாக்கப்பட்ட பகுதிகளிலும் இஸ்ரேல் தாக்குதல் என புகார். அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநராக இந்திய வம்சாவளியான துளசி கபாட் நியமனம். அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதாக உறுதி.